अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। श्रीमते रामानुजाय नमः। வைதேகி ராமன் கோயில குமணன் வைகுண்டப்பதி தன்னில் அதிசேஷம் வைதேகி ராமன் கோயில குமணன் கீதை சொன்ன கண்ணனுக்கு பலராமன் கீதை சொன்ன கண்ணனுக்கு பலராமன் எங்கள் கோதைக்கும் மன்னனான ராமானுஜன் கோதைக்கும் மன்னனான ராமானுஜன் எங்கள் ராமானுஜன் 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 ராமானுஜன் எங்கள் தொண்டை நாட்டில் அவதரித்த 4 ஆழ்வார்களையும் தரிசித்து மகிழ்ந்த நாம் ஆச்சாரிய பெருமக்களில் திருக்கச்சி நம்பிகளையும் முதலி ஆண்டானையும் தரிசித்து மகிழ்ந்தோம். நம்பிகள் மூலமாக தேவ பெருமாளிடமிருந்து 6 வார்த்தைகள் கேட்டருளி பெரிய நம்பிகளை குருவாக சரணடைந்தார் ராமானுஜர். அதைப் போலவே வரதராஜ பெருமாள் மூலமாக வெளிப்பட்ட வார்த்தைகளால் திருக்கச்சி நம்பிகள் சென்று உரைத்து அதன் மூலம் ராமானுஜரை அடிபணிந்த கூரத்தாழ்வானை பற்றி இனி காண்போம். காஞ்சிபுரத்திற்கு வெகு அருகாமையில் அமைந்துள்ள திருத்தலம் கூரம். இறை பக்தியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டவர் என்று பெயர் பெற்ற கூரத்தாழ்வானின் திருக்கோவில் காஞ்சிபுரத்திலிருந்து அரக்கோணம் செல்லும் மார்க்கத்திலே அமைந்துள்ளது. அல்லது
சென்னை பெங்களூரு நெடுஞ்சாலையில் திருப்புட்குழி என்னும் திவ்ய தேசத்திற்கு வடக்கேயும் கூரத்தாழ்வானின் சன்னதியை அடையலாம். இயற்கை வளம் மிகுந்து செல்வச் செழிப்பான பச்சை பசேல் என்ற வயல்வெளிகள் காணப்படும் கூரம் நகரிலே கிபி 1010 சௌமிய வருடம் தை மாதம் ஹஸ்த நட்சத்திரத்தில் ராமானுஜர் பிறப்பதற்கு 8 ஆண்டுகள் முன்னதாகவே அவதரித்தவர் கூரத்தாழ்வான். இவருடைய இயற்பெயர் ஸ்ரீவத்ச சின்னர் என்பதாகும். இவருடைய தகப்பனார் அனந்தர் என்கிற கூரத்தாழ்வார். எம்பெருமானின் கல்யாண குணங்களில் ஆழ்பட்டு நின்ற இவரை கூரத்தாழ்வான் என்றே அழைத்தனர். அனைத்து வைணவ லட்சணங்களும் பொருந்திய ஓர் ஆச்சாரிய பெருமகனார் உண்டு என்றால் அவர் கூரத்தாழ்வான் என்றே உரைக்கலாம். நாம் அனைவரும் கடைபிடிக்க வேண்டிய சிறந்த குணங்களான ஜீவ காருண்யம், குரு பக்தி, ஞானம், நல்லொழுக்கம், பொறுமை, நல்ல சிந்தனை ஆகிய அனைத்திற்கும் பிறப்பிடமானவர் கூரத்தாழ்வான். தன்னை விட வயதில் இளையவரான ராமானுஜரை தன் குருவாக ஏற்று முதலியாண்டானுடன் தானும் ஒரு சேர பஞ்ச சம்ஸ்காரம் செய்து கொண்டவர். வைணவ அடியார்களுக்கு தினம் தினம் ததி ஆராதனை என்னும் அன்னதானம் அளித்து அடியார்கள் மனம் குளிரும்படி தொண்டாற்றி வந்தவர். குறிப்பாக காஞ்சிபுரத்திலே தேவ பெருமாளுக்கு வைகாசி மாதத்தில் நடக்கும் பிரம்மோற்சவ காலத்தில் ஒவ்வொரு தினமும் காலை முதல் இரவு வரை இறை அடியார்களுக்கு கூரத்தில் தன் திரு மாளிகையில் அன்னதானம் செய்து தேவ பெருமாளின் திருவருளை பெற்று வாழ்ந்து வந்தார். எனக்காகவே